கார்ப்பரேட் மயமாகும் கிரிக்கெட் போட்டிகள், த்ரில்லிங் திருப்பங்களோடு திகில் காட்சிகள். 2024 T20 உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான விளம்பரத்தில் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா புகைப்படம் இடம்பெற்றது. T20 உலகக்கோப்பை அட்டவணை மற்றும் விளம்பரங்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் அவங்க ஏன் பாண்டியாவை இந்திய அணி கேப்டனாக முடிவு செய்து விளம்பரத்தில் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்திய T20 அணியின் நிரந்தர கேப்டனாக ஹர்திக் பாண்டியா ஆகக்கூடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் பாண்டியா காயமடைந்து கிரிக்கெட் ஆட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. 2024 IPL தொடரில் அவர் முழு உடற்தகுதியோடு ஆடினால் மட்டுமே T20 உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற முடியும். இதனிடையே ரோஹித் சர்மா T20 உலகக்கோப்பையில் ஆட விரும்புவதாக அறிவிச்சிருக்கார். அவரே டீமோட கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் T20 உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்த விளம்பரத்தில் பாகிஸ்தான் T20 அணி கேப்டன் ஹசின் அப்ரீட் ஒரு பக்கமும் ஹர்திக் பாண்டியா இன்னொரு பக்கமும் இடம்பெற்றிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இடம்பெற வேண்டிய இடத்துல ஹர்திக் பாண்டியா இடம்பெற்றிருக்கார் அப்படின்னு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக ரோஹித் சர்மா ரசிகர்கள் அவரை புறக்கணிக்கணும் அப்படின்னு ICC இப்படி செய்திருக்கிறதா குற்றம் சுமத்தி வராங்க. அடுத்து இந்தியா ஆட இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரில் ரோஹித் சர்மா இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ரோஹித் சர்மா அந்த அணியில இடம்பெற்றா அவரே அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார். அதோட T20 அணியின் கேப்டன் யார் என்ற குழப்பத்துக்கும் முடிவு கிடைக்கும். இதுக்கு நடுவே தான் T20 உலகக்கோப்பை விளம்பரத்தால் சர்ச்சை வெடித்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்ட போதே அதை விரும்பவில்லை அப்படின்னு பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகிய 2 பேரும் மறைமுகமாக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வேறு IPL அணி மாறக்கூடும் அப்படின்ற பேச்செல்லாம் அடிபட்டது. இந்த சீசன்லேயே கூட ட்ரேடிங் முறை மூலம் வேறு IPL அணிக்கு தாவலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் IPL மினி ஏல முடிந்து ரொம்ப நாட்கள் ஆகுது. இதுவரை அவங்க அணி மாறுறது அப்படிங்கிறத எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. இனி அவங்க மும்பை இந்தியன்ஸ் அணியிலே தான் விளையாடுவாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனிடையே விருப்பம் இல்லாத போது பும்ரா சூரியகுமார் யாதவ் மும்பை அணியிலேயே தொடர என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து சில தகவல்லாம் வெளியாக இருக்கு. இப்போ 10 IPL அணிகள் இருக்கு. இந்த 10 அணிகளிலேயே வீரர்களுக்கு அதிக வசதிகளை செய்து கொடுக்கும் அணி மும்பை இந்தியன்ஸ் தான். உலகில் முதல் 10 பணக்காரர்கள் வரிசையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளரான அம்பானி குடும்பம் இருக்கு. அதன் காரணமாக மும்பை அணி வீரர்களுக்கு இயல்பாகவே பல வசதிகள்லாம் கிடைக்கும். அதில் முக்கியமானவை மும்பையில் அம்பானி குடும்பத்துக்கு சொந்தமான உயர்தரமான பன்னோக்கு மருத்துவமனையில் எப்போ வேண்டுமானாலும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் பயிற்சி செய்ய சிறப்பு கிரிக்கெட் பயிற்சி மையம் ஒன்றும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் ஒரு சர்வதேச அணியில் இருக்கும் வசதிகளை விட கூடுதல் தொழில்நுட்ப வசதிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள அந்த மைதானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து வீரர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மும்பை இந்தியன்ஸ் அணி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான முழு செலவையும் அந்த அணியை ஏற்றுக்கொள்ளும். மற்ற IPL அணிகளில் இத்தகைய வசதிகள்லாம் எதிர்பார்க்க முடியாது. எந்த அணியிடமும் சொந்தமான மருத்துவமனை எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த வகையில் பும்ரா சூரியகுமார் யாதவ் மிக சிறந்த ஒரு அணியில் இருக்காங்க. அதே நேரத்தில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 2 பேருமே T20 கிரிக்கெட்டை விளையாட தயாராக இருக்கிறதா சொன்ன தகவல்லாம் வெளியானதை அடுத்து T20 அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவின் மனநிலை மற்றும் 1.5 ஆண்டுகளாக T20 அணியில் ஆடி வந்த இளம் வீரர்களுடைய நிலை என்னவென்பது கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு. ரோஹித் சர்மாவின் கம்பேக்கால் ருதுராஜ் கேட்வாக், SP ஜெய்ஸ்வால், இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோருடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்பை அணியின் கேப்டன்சியை இழந்த ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் டெஸ்ட் தொடரை வென்று மீண்டும் கேப்டன்சியை நிரூபிச்சிருக்கார். IPL தொடரிலையும் பேட்டிங் உச்சகட்ட ஃபார்மில் இருந்தால் BCCIக்கு வேறு வழி கிடையாது. இதன் மூலம் T20 உலகக்கோப்பை தொடருக்கும் இந்திய அணி கேப்டனாக ரோஹித் சர்மா நியமனம் செய்யப்பட வேண்டிய நிலை வரும். அதே போல விராட் கோலியும் சேர்க்கப்படும் பட்சத்தில் இந்திய அணியின் டாப் ஆர்டரில் ஒரு இடது கை பேட்ஸ்மேன் கூட விளையாட வாய்ப்பில்லாத நிலை உருவாகும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா கிரிக்கெட் இன்னைக்கு பெரும் கார்ப்பரேட் வர்த்தமாக மாறிவிட்டது அப்படிங்கிறதான் காட்டுது. திருப்பங்களை ஏற்படுத்துவது, ட்ரெய்லர்களை போல செய்திகளை பரப்பி சர்ச்சைகளை உருவாக்குவது, பிட்ச் பிரச்சனைகளை கிளப்புவது, பந்து குறித்து விமர்சனங்கள் எழுப்புவது, அது போல் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசி கோஷங்கள் மைதானத்திலே எழுப்புவது அப்படின்னு த்ரில்லிங்கான காட்சிகளை உருவாக்கி நல்லாவே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னே சொல்ல வேண்டியிருக்கு.